ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி ஃபர்ஸ்ட் அவனுடைய பலவீனத்தை அறிஞ்சிருக்கணும். அவனுடைய பலவீனம் என்ன, அதை குறித்து அவன் யோசிக்கவில்லை. என்னுடைய பலவீனம் என்ன? இவனுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தது. சிம்சோனுடைய பலம் என்ன தெரியும்? பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். 3000 பேரை கூட அடிச்சு போட்டு தள்ளிடுவான். சிம்சோனுக்கு என்ன வீக்னஸ் இருந்துச்சுன்னா, இந்த கேர்ள்ஸ் இந்த பெண்கள் அவனை அலட்டினால், சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ரகசியமா இருந்தாலும் சொல்லி விடுவான் அவன். நீங்க பாருங்க, அப்ப முதல் முறையே அவன் விடுகதை போட்டான். விடுகதை யாருக்குமே பதில் தெரியல. உடனே இவர்கள் என்ன செய்தார்கள்? தெளிலாளை அனுப்பினாங்க, சிம்சோனிடத்துல போ. அப்ப இந்த அம்மா போய் கேட்கிறாங்க. அலட்டின உடனே என்னென்ன சொன்னாலோ தெரியல, அவன் ரகசியத்தை சொல்லிட்டான். சிம்சோனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவ தான் போய் சொல்லி கொடுத்து விட்டாள். நேற்று வரைக்கும் எல்லாம் அப்படி உட்கார்ந்து இருந்தா யாருக்கும் புரியலன்னு சொன்னா, நீ காலையில விடை சொல்லுகிறார்கள். அப்ப இந்த பெண் நம்மிடத்தில் நயந்து பேசினால் நாம் ரகசியத்தை விட்டு விட்டோம். அலர்ட்டாயிருக்கணும் அவன். அப்ப பெண்கள் நம்மை அலட்டினால் நம்ம ரகசியத்தை சொல்லிவிடுவோம். அந்த பலவீனத்தை தெரிஞ்சிருந்தான்னா அதுக்கு அப்புறம் அலட்டும் போது அவன் எச்சரிக்கை இருப்பான், பெண்களிடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த பலவீனம் அவனுக்குள் இருந்தது. ஒரு பெண் கேட்டால், இவள் நயந்து பேசினால் என்னால் ரகசியத்தை அடக்கி வைக்க முடியாது, சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? அந்த சகவாசத்தை கட் பண்ணணும். உன்னுடைய பலவீனம் என்ன இருக்கிறோ, பலவீனம் உள்ள இடத்துக்குள்ள நீ போகக்கூடாது. பலவீனம் இதுதான் என்று தெரிந்து விட்டால் ரொம்ப விழிப்பா இருக்கணும் அந்த காரியத்துல. இந்த விஷயத்தில் நீங்க நல்ல ஒரு காரியத்தை செய்யணும். இவனுடைய பலவீனம் என்ன என்று இவனுக்கு தெரியல, அவனுடைய எதிரிகளுக்கு தெரிந்திருந்தது. அதான் அவன் எதிரிகள் பாருங்க, வேற யாரையும் அனுப்பல. ஒரு பெண் அலட்டினால் சிம்சோன் ரகசியத்தை காக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அவனிடத்துல பெண்களைத்தான் அனுப்பி கொண்டே இருந்தார்கள். உங்க வீக்னஸ் என்னவென்று உங்களுக்கு தெரியாவிட்டாலும் உங்கள் சத்ருவாகிய சாத்தானுக்கு தெரியும்.